श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீதியில 6வது ஸ்லோகத்தினுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்படிகஸ்வபாவசுத்யா ச ஏவ சன் வஹதி சர்வம் ஆரோபம் ததபி ந தத்ராநார்த்தா ததுபாதிஷுபா பவத்யார்த்தா. இது ஆரோபஸ்தலம். ஆரோப்பம்னா ஏறிட்டுக் கொள்வது. இந்த ஏறிட்டுக் கொள்வதுன்னு சொல்ற விஷயங்கள்ல பத்தி ஏற்கனவே பார்த்தோம். அதாவது 5வது ஸ்லோகத்துல சொல்லச்சே ஹரிகர புஷ்கர ஹம்சம் ஹாரமணீனாம் லக்ஷ்மியா பித்தேன பாஞ்சஜன்யம் சீதம் பச்சன்னு பிழஜ்யத் கிம். இந்த பெருமாள் திருக்கையில இருந்துருக்கிற பாஞ்சஜன்யத்தை பித்தோபகத்தமாக இருக்கிறவன் அவன் கண்ணில் அது மஞ்சளா படும். அதனால என்ன பெரிய வரும். அதனால அப்படி இருக்கிறவன் கண்ணுல மஞ்சளா படுறவன அவனை எப்படி மாற்ற முடியும்ன்றதுக்காக அர்த்தம். அதுக்கு யார் வைத்தியன் ஆவான் அப்படின்றதெல்லாம் ஒரு அர்த்தத்துக்கு. அதுக்கு பல அர்த்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது நம்மளிடத்துல இருக்கிற தோஷத்தினால பிறரிடத்து தோஷமே இல்லாதவர்கள் இடத்துல கூட இந்த தோஷமாக நாம பார்க்கறதுன்றது சில பேருடைய சுபாவம். இது அனுகுணனுடைய ஒரு நிலைப்பாடு என்பதை சொல்லி சொன்னோம். சில சமயங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்த இடத்துல இவன் கண்ணுல பாக்குறவன் கண்ணுல இருக்கிற ஒரு தோஷம் பித்தன்ற ஒரு தோஷம். அந்த தோஷத்தினால வெள்ளையா இருக்கிறது அவனுக்கு மஞ்சளா தெரியுது. இந்த வஸ்துவோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோம்னா அதனுடைய சுபாவத்தை மாத்திக்காதையே இருக்கும். இருந்தா கூட அந்த வஸ்துவை ஆரோப்பம் பண்ணுவான். அந்த வஸ்துவை வேற விதமாக நினைக்கிறவன். இது துர்ஜனாளுடைய அனுப்புணர்களுடைய ஒரு எண்ணம். அததான் ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா ஏவ சன் வஹதி சர்வம் ஆரோப்பம். ஸ்படிகம் அது சுவாவத்தினால இயல்பாகவே விளவிலன்னு இருக்கு. அதுல பரிசுத்தமாக இருக்கு. அதுல எந்த தோஷமும் சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அதனால அதுல எத்தனை ஆரோப்பம் பண்ணாலும் தன்னுடைய இயல்பை அது மாத்திக்கலாம். அதுல வரக்கூடிய ஆரோப்பம் என்ன? இந்த ஸ்படிகத்துல ஒரு மாதுளம்பழம் மாதிரி ஜப்பா குசுமம் புஷ்பத்தை போட்டோமானாக்கா, அந்த சேப்பா இருக்கிற புஷ்பத்தை போட்டா அந்த பாக்குறவன் திருஷ்டியில அந்த ஸ்படிகம் சேப்பா இருக்க மாதிரி தோண போகுது. அதுல துளசிய போட்டோமானாக்கா அந்த ஸ்படிகம் பச்சையா இருக்க மாதிரி தோண போகுது. அதே ஸ்படிகத்துல மஞ்சள் துண்டை போட்டோம்னாக்கா அது மஞ்சளா இருக்க மாதிரி தோண போகுது. யார் திருஷ்டியில அது மஞ்சளாவது பார்த்துட்டு இருக்கட்டும், சிகப்பாவது பார்த்துட்டு இருக்கட்டும், பச்சையாவது பார்த்துட்டு இருக்கட்டும், அந்த ஸ்படிகம் தன்னுடைய இயல்புல எதையுமே மாத்திக்க போறது இல்லை. அது எப்பவும் வெள்ளையதான் இருந்துட்டு இருக்கும். ஸ்வபாவ சுத்தியா சயேவசன் வரது சர்வம் ஆரோப்பம். ஸ்வபாவத்தினால ஒரு சுத்தி பரிசுத்தம் இருக்கிறபடினால அது எப்பவுமே அது ஆரோப்பம். அது மேல சொல்ற ஒரு பல நிலைப்பாடுகளை அந்த ஸ்படிகம் அது அப்படியே ஏத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதை இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ததபின தத்ரானர்த்தா ததுபாதிஷுவா பவத்யார்த்தா.
ந தத்திர அனாஸ்தா, அது சுவாவத்தினால சுத்தமா இருக்கிற அப்படின்னால அங்க உபேட்சை இல்லை. அதாவது அந்த வஸ்துல வஸ்து பிரகாரத்தினால அது உள்ள இருக்கிற வஸ்துனால வேற விதமாக தோன்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றது பரிசுத்தமானது என்கிற ஒரு விஷயத்துல வரைச்சு அது உபாதிஷுவா பவதி ஆஸ்தா. இது நாம வெள்ளையா இருக்கோம் அப்படின்றதுல சுபாவ சுத்தத்தினால இருக்கிறதுனால அதுல அந்த அந்த அம்சத்துல அதுக்கு உபேட்சை இல்லை. இல்ல அதுல ஆரோபித்தமாக இருந்திருக்கிற வர்ணங்கள்ல அதுல ஆஸ்தையும் இல்லை. இருக்கு ஆஸ்தா நபவத்தின்னு அர்த்தம் அந்த ரெண்டு இடத்துலயும் சொல்லிக்கணும். அதுக்கு இதை எதுக்காக திருஷ்டாந்தம் சொன்னேன்னாக்க, ஒரு உண்மையான பக்தியோடையோ உண்மையாக ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் விஷயத்துல பல ஆரோப்பங்கள் வரும். அந்த ஆரோப்பம்ன்றது இருக்க அது விபரீதமாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு தர்ம காரியத்தை ஒருத்தர் பண்ற, எப்பவுமே தர்ம காரியம் பண்றவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படும். எதனா யாரனா சொல்லுவா, தேன் அழித்தவன் கைய நக்காத விடுவானா அப்படின்னுவா. அதாவது தேன் அடையிலேருந்து தேன் எடுக்கணும், அதை பிழிஞ்சு எடுப்பா. அதை பிழிஞ்சு எடுத்ததுக்கு கையெல்லாம் தேன் ஒட்டின்னு இருப்போம். கையில தேன் ஒட்டின்னு இருக்கிறதுனால இது கூலிக்காக தேன் அடையிலேருந்து தேனை எடுத்து கொடுத்து அதுக்கு உண்டான ரூபாய் வாங்கிட்டான்னா கூட சரி, இல்லை ஒரு பிரீத்திக்காக அந்த தேன் அடையிலேருந்து தேனை எடுத்து அவளுக்கு இந்த எஜமானுக்கு விட்டான்னா கூட, இவன் கையில ஒட்டின்னு இருக்கிற தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனை நாக்கால ருச்சிக்கிறான். இப்ப அதை கை விட்டு போட்டு அலம்படணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. அது யாரும் தோஷமா சொல்ல போறது இல்லை. ஆனா அவனுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் வரதானே வருது. ஆகையில எத்தனையோ பேர் நல்ல காரியம் பண்ணான்னா கூட அந்த தேன் அடைய எடுத்தவன் தேன் அந்த கைய அவன் எப்படி ருச்சிக்கிற மாதிரி அவனுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில அதனால ஒரு பிரயோஜனத்தை அனுபவிப்பான்னு ஒரு தோஷத்தை ஆரோப்பணம் பண்றவா சில பேர் இருப்பான். அதே மாதிரி இது இது மாத்திரம் இல்லை, இன்னும் வெட்டமாவே சொல்லுவான், அவன் தப்பு பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான்னு ஏதோ ஒண்ணு சொல்றவா இருப்பான். அப்படி ஒரு சுத்தமான மனசோடு கூட ஒத்த ஒரு நல்ல காரியத்துல ஈடுபட்டான்னாக்க அவன் ஆரோப்பத்தை பத்தி, அதாவது தன் விஷயத்துல பிறர் சொல்லக்கூடிய தூஷணங்களை பத்தி தது உபாதிஷுவா பவதி ஆஸ்தா நபவதி ஆஸ்தா, அதை பத்தி அவன் கவலைப்பட போறதில்லை. தப்பு பண்ணவன் தான் சண்டைக்கு போனவே தவிர தப்பு பண்ணாதவன் சண்டைக்கு போக போறதில்லை. அதே மாதிரி தன்னுடைய பரிசுத்தமான நிலையில உபேட்சை இல்லை. கடப்படா இது என்னத்துக்கடா எல்லாரும் யாரும் என்ன தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கா, நாம எதுவும் ஒன்றும் பண்ண வேணாம் போன்னு யாரும் சொல்ல போறதில்லை. அவன் தான் தன்னுடைய இயல்புல இருந்துட்டே அந்த காரியத்தை பண்ண போறான். இப்ப அனிபுணனுடைய சுவாவம் என்னவா இருக்கு, அந்த சுத்தமான ஸ்படிகத்துல கூட ஆரோப்பம் பண்றதுதான் அவனுடைய சுவாவமாக இருந்துட்டு இருக்குன்னு இது முதல்ல சொன்ன ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை தான் போன வாரமும் இதுக்கு முன் உபன்யாசத்திலையும் பார்த்தோம். இது ரெண்டாவது அர்த்தம். இப்போ ஒன்னு சொல்லிருக்கோம், அத்வைத்தபரமான அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் விசிஷ்டாத்வைத்தபரமான அர்த்தம். அதுக்கப்புறமா நாலாவது அர்த்தமும் இருந்துருக்கு. இந்த அத்வைத்தபரமான அர்த்தத்துல கொஞ்சம் சாவதானமா கேட்க வேண்டிய இருக்கு, அதை பார்க்கலாம். ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா சஏவ தன் வஹதி சர்வம் ஆரோப்பம். இந்த ஸ்படிக சப்தத்தினால
சுதசித்தம் சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபட்டம் சுதா சத்ரீதிபிகி தியுதிபிகி அவதாத திரிபுவனம் என்றெல்லாம் சொல்றோம். ஸ்வதஹா சுத்த ஸ்படிகம் சுத்தமாக இருந்திருக்கு. சுத்த ஸ்படிக சங்காசம் எல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்லச்சே புராணங்கள்லாம் சொல்றது. ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்படிகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஞானஸ்வரூபமாக ஒளிங்கிறது பிரகாச ஸ்வபாவமாக அந்த பரமாத்மா பரபிரம்மம் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நாமளும் அதை ஒத்துக்கிறோம். இப்போ அது விஞ்ஞான கணம்னு சொல்றது. அந்த பிரம்மம் இருக்க முழுவதும் ஞானஸ்வரூபமாகவே இருந்தது. அந்த விஞ்ஞான கணம்னு சொல்றதுல தாத்பரியம் என்னன்னா, இப்போ ஒரு மாம்பழம் மாதிரி ஒரு வஸ்து எடுத்துப்போமே, அதுவும் இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துட்டோம்னாக்க ஒரு பக்கத்துல நல்லா திதிக்கும். இது திதிக்கிறதேன்னு நினைச்சுட்டு சாப்பிட்டோம்னாக்க இன்னொரு பக்கத்துல புளிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த வஸ்து முழுக்கவே இனிப்பாக இருக்கிறது. கல்கண்டு எடுத்துட்டோம்னாக்க இந்த ஓரத்துலயும் இனிக்கும், அந்த ஓரத்துலயும் இருக்கும், நடுவுலயும் இனிக்கும், அது உடைச்சாலும் இனிக்கும், பொடி பண்ணாலும் இனிக்கும், எப்படி பண்ணாலும் அது இனிக்கதான் இனிக்கும். உப்புனுடைய ஒரு கண்டத்தை எடுத்துட்டோம்னாக்க அதுவும் எல்லா பக்கத்துலயும் உப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரம்மம் முழுக்க முழுக்க ஞானஸ்வரூபமாக இருக்கு. அது விஞ்ஞான கணம் என்று பிரம்மத்தை எல்லாரும் சொல்றோம். அது சுத்தமான பிரம்மம். அது சுபாவத்தா சுத்தமாக இருக்கிறபடினால அதுல எந்த தர்மமும் கிடையாதுன்னு அவ சொல்றான். அத்வைத்திகள் சொல்றார். அதாவது நிரஞ்சனம் நிர்குணம் என்றெல்லாம் சொல்லிருக்கு. நிர்குணம்னா குணமே இல்லாததுன்னு அர்த்தம். குணமே இல்லாததுன்னு சொன்னாக்க அதுவே ஒரு ஃபீச்சரா ஆயிட போறது. அப்படி இருக்கா என்ன கேட்டா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது வேதத்துல பிரம்மத்தை பத்தி சொல்றது. பிரம்மம் சத்தியமாக இருக்கு. சத்தியமா இருக்குன்னாக்க அது ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் வஸ்து இல்லை. அது இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, பாவ பதார்த்தம்னு அர்த்தம். இப்ப முயல் கொம்பு மாதிரி இல்லாத ஒரு பதார்த்தம் இல்லை பிரம்மன்றது. பிரம்மன்றது பாவ பதார்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சத்திய சப்தத்துக்கு ஞான சப்தம்ன்றதுனால அது பிரகாச சுவாவமாக இருந்துருக்கு, அறியக்கூடியதாக இருந்துருக்கு. இது ஜடம் இல்லைன்றதுல தாற்பயம். அனந்தம்ன்றது அபரிச்சின்னமாக இருக்கு, அளவிட முடியாததாக, காலத்தினால தேசத்தினால வஸ்துவினால இந்த வஸ்துவில தான் இருக்கு, இன்னொரு வஸ்துவில இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாதபடி எல்லாவற்றிலையும் இருக்குன்னு இதுக்கு கிரமமான நம்ம சித்தாந்த பிரகாரம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பிரகாரம் அர்த்தம். அதாவது சத்தியத்துவம்ன்ற ஒரு குணம் இருக்கு, ஞானத்துவன்ற ஒரு குணம் இருக்கு, அனந்தத்துவன்ற ஒரு குணம் இருக்குன்னு நாம சொல்றோம். இப்ப இப்படி அர்த்தம் சொன்னோம்னாக்க பிரம்மம் நிர்குணம் நிரஞ்சனம் என்றெல்லாம் பிரம்மத்துக்கு சில ஸ்ருதிகள் சொல்லுகின்றன. அந்த ஸ்ருதிகளுக்கு விரோதம் வரும். பிரம்மன்றது குணமே இல்லாததாக இருக்கு, எந்த குணமும் இல்லை பிரம்மத்துல, இது நிரஞ்சனம், இப்படிலாம் ஸ்ருதிகள்ல சொல்றது. இப்போ அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வருமேன்னு கேட்டு நாம கூடிய வரைக்கும் நம்ம சித்தாந்தத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறமா அத்வைத சித்தாந்தத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம சித்தாந்தத்துல என்ன அர்த்தம் சொல்றோம்னாக்க, நிரஞ்சனம் நிர்குணம் என்று சொல்றதுக்கெல்லாம் ஹேய குணம் எதுவும் இல்லை, அதாவது தீய குணங்கள் எதுவுமே இல்லை. இவன் எல்லாம் நல்ல காரியமே பண்ணுவான், நல்ல தயையோட இருந்துட்டு இருக்கிறவன் எல்லாம் இருக்கு. ஆனா அவன் கொஞ்சம் கோபக்காரன். நாம எதனா கேட்டோம்னா எல்லாம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா நம்மள சில வார்த்தைகளால ஒரு விசிட்டு தான் அவன் கொடுப்பான். அப்படின்னாக்கா
அப்ப இந்த குணம்லாம் நல்ல குணம் இருந்து பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனா பெருமாள் எப்படி இருக்காருனாக்கா அனந்த கல்யாண குணாகரமாக பெருமாள் இருந்துருக்கு. அவரிடத்துல எந்த விதமான தீய குணங்களும் இல்லை. இதுதான் அந்த இடத்துல நிர்குணம்னு சொன்னதுக்கு தீய குணங்கள் எதுவும் இல்லாதவராக இருக்காருன்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும் நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு. அவ என்ன சொல்றா, அத்வைதிகள் என்ன சொல்றா என்ன கேட்டா, எந்த குணமுமே இல்லாததாக அது இருக்கு அப்படின்னா. இப்ப வேதத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவன்ற குணங்கள்லாம் அதுல இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த குணம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அதுவும் ஒரு ஃபீச்சர் தானே. நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அப்ப எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பதார்த்தம் அகல சத்தியம்னு சொல்றோம்னாக்க, அந்த சத்தியம்ன்றது எதை சொல்றதுன்னாக்க அந்த இருக்கிறதுன்றதாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை சொல்றதுன்னு நாம சொல்றோம். அவ என்ன சொல்றான்னா, சத்தியம்னு சொன்னாக்க அது இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, இல்லாதது இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதாவது முயல் கொம்பு மாதிரி ஆகாச தாமரை மாதிரி நான் எக்ஸிஸ்டன்ஸாக எக்ஸிஸ்டன்டாக இருக்கக்கூடிய பதார்த்தம் அல்ல, இல்லாத வஸ்து இல்லை என்று அதுதான் அர்த்தமே தவிர இருக்குன்னு ஒரு ஃபீச்சரை நாம சொல்லிட்டு அந்த ஃபீச்சரோட அந்த பிரம்மம் இருக்குன்னு இதை சொல்லக்கூடாதுன்னு அத்வைதிகளுடைய பட்சம். அதே மாதிரி ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் ஜடம் இல்லை, சத்தியம் ஞானம்ன்றதுக்கு ஜடம் இல்லைன்னு அர்த்தம். அனந்தம் அப்படின்னு சொன்னாக்க அளவிட முடியாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தவிர மீதெல்லாம் அளவிடக்கூடியதாக இருக்கு, இது அளவிட முடியாததாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவ பட்சத்துல பார்த்தவன இந்த வஸ்து இருக்க, என் கையில இந்த ஒரு வஸ்து இருந்துருக்கு, இந்த வஸ்து கருப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வஸ்து கருப்பா இருக்குன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, இது கருப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இது கருப்புன்ற ஒரு ஃபீச்சர் இதுல இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. இது வெள்ளையா இல்லை, இது சிகப்பா இல்லை, இது பச்சையா இல்லை, ஆகையல்ல அப்படின்னு தான் அர்த்தமே தவிர கருப்புன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கிறதா வச்சுட்டு அந்த ஃபீச்சரோட கூட இது இருந்துருக்கு, அந்த குணத்தோட இது இருக்குன்னு இது சொல்றது இல்லை. இப்படி அவ அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதுக்கு அர்த்தம் சொல்றா. இப்ப இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நாம மனசுல வச்சுப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்துல அர்த்தத்தை சொல்லணும். இப்ப இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் சொல்றச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, கேவலஹா நிர்குணஹா அப்படின்னு இந்த ஸ்ருதினால அந்த பிரம்மத்துல பரமார்த்தமாக ஒரு குணம்ன்றது இல்லை, மீதி எல்லாம் அதுல குணம் இருக்கிறதுன்றது இருக்கு. இது ஒரு தோற்றம் தான். அஜ்ஞானம் அவித்ய என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அவித்யினால சூழப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு தோற்றம் ஏற்படுறது. அதாவது பிரம்மம் குணத்தோட இருக்கிறதாகவும் வஸ்துக்கள்லாம் இருக்கிறதாகவும் இது எல்லாமே தோற்றம் தானே தவிர உண்மையில அது இல்லை சொல்ற. இது அத்வைத்தியனுடைய பட்சம். அந்த பட்சத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றாரு. அங்க என்ன ஸ்படிகத்துல வரைச்சே ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா சஏவ தன் வகதி சர்வம் ஆரோப்பம். இந்த பிரம்மம் ஸ்படிகம் மாதிரி இது ஸ்வச்சமாக இருந்தது, இயல்பாக இது பரிசுத்தமானதாக இருந்தது, இதுல எந்த ஒரு தோஷமும் இல்லை, இது நிர்குணமாக இருந்துருக்கு. இப்ப வெள்ளைன்றது இருக்க, இது ஒரு சயின்ஸ்ல கூட இது ஒரு கலராக, இது ஒரு வர்ணமாக சயின்ஸ்ல ஒத்துக்கிறது இல்லை. வெண்மைன்றது ஒரு வர்ணம்னு ஒத்துக்கிறது இல்லை. அந்த பல வர்ணங்களுடைய ஒரு சேர்க்கை தான் வெண்மைன்னு சொல்ற. வெண்மைன்ற ஒரு பதார்த்தமே இல்லை, அது ஒரு குணமே இல்லை.
இப்படி ஆதலிகள் இந்த வைஜானிக ரீதியாகவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இது ஸ்படிகம் மாதிரி பிரம்மம் இருக்க, இது நிர்குணமாக தான் இருந்தது. இதுல எந்த குணமும் இல்லை. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஆரோப்பம், அஜ்ஞானம்ன்ற அவித்யன்ற ஒரு உபாதியினுடைய சம்சர்க்கத்தினால, அந்த பிரம்மத்துல அவித்யன்ற உபாதி சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துல பலவாக தோன்றுகிறது. இந்த சேத்தனங்கள் அச்சேதனங்கள், சேத்தனங்கள்ல பலவிதம், அச்சேதனங்கள்ல பலவிதம், இப்படி எல்லாம் தோன்றது எல்லாமே ஆரோப்பம். உண்மையாக அது இல்லை, அது மேல சொல்லக்கூடிய ஒரு ஆரோப்பம். அந்த ஸ்படிக பாத்திரத்துல ஜபாகுசுமன்ற புஷ்பத்தை வச்சா அது சிகப்பா இருக்க மாதிரி, துளசியை வச்சா பச்சையா இருக்க மாதிரி, மஞ்சளை போட்டோம்னா அது சேப்பா தோன்ற மாதிரி, எல்லாமே ஆரோப்பம் தானே தவிர அதனுடைய ஸ்வபாவத்துல எப்பவுமே மாறுபாடே கிடையாது. ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா சஏவ சன்னே சஹா அந்த பரமாத்மா சுத்தியா ஸ்படிக ஸ்வபாவ சுத்தியா ஸ்படிகம் போல இயல்பாகவே சுபாவத்தாலேயே பரிசுத்தமாக இருந்து கொண்டு அது நிர்மலமான பிரம்மமாக இருந்துட்டு அதுல ஒரு ஆரோப்பத்தினால பல வஸ்துக்களாக சேத்தனங்களாகவும் அச்சேதனங்களாகவும் கல்பிக்கப்பட்டது. தத்துவமசி அதுவாகவே நீ இருக்க என்றெல்லாம் நாம சொல்றோமே, பிரம்மமும் நீயும் ஒண்ணுன்னா இதெல்லாம் ஆரோப்பம். வஸ்துதா ஒண்ணுதான் இருந்துருக்கு. அந்த பொய்யான பிரபஞ்சமே பொய்யா இருந்துருக்கு. இது மொத்தம் ஆரோப்பம். இப்ப இந்த ஆரோப்பத்தினால இந்த ஸ்படிகம் எப்படி தன்னுடைய நிலையை எப்பவும் விடுறது இல்லையோ, இப்ப எல்லாரும் ஸ்படிகம் பச்சையா இருக்கு, மஞ்சளா இருக்கு, ஸ்படிகம் சிகப்பா இருக்குன்னு சொல்றதுனால ஸ்படிகம் அது சிகப்பா மாறுறதான்னு மாறல, அது வெள்ளையா தான் இருந்துருக்கு. அது பச்சையா மாறுறதான்னு மாறல, துளசி வச்சதுனால மாறல. அதனுடைய ஸ்வபாவத்தை எந்த சமயத்திலையும் உபேட்சை பண்றதில்லை. நதத்திர அனாஸ்தா. ஸ்படிகம் நான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கேன்னு இது எல்லாரும் இப்படி ஆரோப்பம் பண்றாலே நாமளும் தான் பச்சையா மாறிடுவோம் வெள்ளையா மாறிடுவோம்னு அது நினைக்கல. அந்த மாதிரி பிரம்மம் அந்த லோகத்துல எல்லாம் பிரம்மத்தினுடைய அஜ்ஞானத்தினால சொல்லச்சே எல்லாமே பிரம்மம் தான் இப்படி எல்லாம் பரிணமிக்கிறதுன்னு சொல்லி இந்த பரிணாமவாதம்னு சொல்றது, விவர்த்தவாதம் பரிணாமவாதம்னு அவ சொல்றது விவர்த்தவாதம். இந்த அஜ்ஞானத்தினால அவித்யினால பிரம்மம் பலவாக தோன்றதுன்னு எல்லாம் அவ சொல்றாங்க. இப்படி சொல்றதுன்றது இருந்துருக்க, சொன்னதுனால பிரம்மம் ஒன்றும் மாறிட போறதில்லை. பலவாக தோன்றது, அதனால பல ஆரோப்பம் பண்றதுனால அது சுபாவத்தாக அது நிர்குணமாக தான் இருக்க போறது. அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு பிரம்மத்தை எப்படி சொல்லியிருக்கோ, வேதத்து ஸ்ருதியில எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் இருக்க போறதே தவிர அது எப்பவுமே மாறப்போறது இல்லை. தது உபாதிஷுவா பவதி ஆஸ்தா. இப்ப இது பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்ம விஷயத்துல ஒரு அனாஸ்த, ஐயோ இது என்னத்துக்கிடா இது இப்படி யாருக்கேன்னு நினைக்கிறது யாரும் பண்ணல. அதே மாதிரி தது உபாதிஷு அந்த பிரம்மாம்சத்துல பிரகாரிபூதமாக இருக்கக்கூடிய வஸ்துங்கள்ல அதெல்லாம் ஆதரணமும் கிடையாது, அதுவும் இல்லை. நபவதி நசம்பவதி. ஆகையால இப்ப சுத்த பிரம்ம அத்வைத பிரகாரத்துக்கு சுத்த பிரம்ம சுபாவம் மாதிரி அந்த சுத்த பிரம்ம சுபாவம்ன்றது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்படிகம் மாதிரி இருந்துருக்கு. அந்த ஸ்படிகத்தினுடைய வேற வேற வர்ணங்கள் எப்படி ஆரோப்பமாக இருந்துருக்கோ அதே மாதிரி அந்த மித்யாபூத விவகாரம் இருந்துருக்க. பலவாக விவகாரம், சிஷியனாகவும் ஆச்சாரியனாகவும் உபதேசம் பண்றதுக்கு வேதமாகவும் எல்லாமே பொய். சிஷியனும் போய் ஆச்சாரியனும் போய் அவன் பண்ற உபதேசம் பண்ற வேதமும் போய் எல்லாமே மித்யாபூதம் தான், எல்லாமே வியாபாரிகம் தான்.
பரமார்த்தமாக எதுவுமே இல்லை. ஆகையால இந்த பரமார்த்தமா இல்லாத இருக்கிறதுல உபேட்சையும் இருக்கு. அதாவது இது இப்படிதான் இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை, அபரமார்த்தமாக இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை. இப்ப லோகத்துல எல்லாம் விவகாரத்துல வரைச்சு பல பலவான விவகாரம் இருந்துருக்கிறதுனால அந்த ஏக்கம்ன்ற விவகாரத்துக்கு வரைச்சு எந்த குறைச்சலும் வரப்போறதில்லை. ஆகையால இது அத்வைத பட்ச பிரகாரத்துக்கு இருக்குன்னு சொல்றாரு. சஏவ சன் அப்படின்னு ஒரு பதம் போட்டு இந்த பதத்துல வந்து இது ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு பெரிய விசாரம். கடோஸ்தி பட்டோஸ்தின்னு இந்த கடோஸ்தி பட்டோஸ்தின்னு ஒரு வாக்கியார்த்த விசாரம் பண்றது. இப்ப என்ன சொல்றா அவ அத்வைதிகள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, குடம் இருக்கு, துணி இருக்கு என்ன சொல்றோம். அந்த இருக்குன்றது இருக்க அது ஒரு அம்சம். அதுக்கு விசேஷமாக சொல்லக்கூடியது எது இருக்குன்னா குடம் இருக்கு, எது இருக்குன்னா துணி இருக்குன்னு சொல்றது. இப்ப அந்த கடோஸ்தி கடகா சன்னு பட்டகா சன்னு அந்த பிரசீதியில வரச்சே அந்த இருக்குன்னு சொல்ற அம்சம் இருக்க அதுதான் பிரம்மம். கடகா பட்டகான்ற சொல்றதெல்லாம் இருந்திருக்க இதெல்லாம் வந்து மித்யாத்வம். ஆகையால அந்த சன்னுன்ற ஒரு சப்தம் சொல்றதுக்க சஏவ சன் அப்படின்னு சன்னுன்ற சப்தத்தை சொல்றதுனால அது அத்வைத பட்சத்துல பிரம்மம் ஒண்ணுதான் சன் இருக்கிற வஸ்து, மீதி எல்லாம் மித்யாபூதம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை பிரகாரத்துக்கு ஸ்படிகம் மாதிரி அந்த ஸ்படிகத்துல எப்படி அந்த குணம் அந்த ஆரோப்பம் என்னென்ன ஆரோப்பம் பண்ணாலும் அதனுடைய இயல்பான குணம் மாறாதோ அந்த மாதிரி பிரம்மம் இருக்க அது நிர்குணமாக தான் எப்பவும் இருந்துருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது அது நிர்குணமாக தான் இருந்துருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆரோப்பம் தான் அவன் சர்வஜனாகவும் சர்வசக்தியானவும் சொல்றது அந்த பிரம்மத்தை தான் அஜ்ஞானத்தினால சூழ்ந்திருக்கிறதுனால பலவாக தெரிகிறது. இது எல்லாமே ஆரோப்பம். ஆரோப்பத்தை பத்தி விசாரப்பட போறது இல்லை. நிர்குணமாக இருக்கிறது இருக்க இது அது தன்னுடைய சுபாவத்தை இது குறைவா போயிடுச்சுன்னு அது நினைக்க போறது இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம், அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்கு. விசிஷ்டாத்வைத பிரகாரத்துல ஒரு அர்த்தம். விசிஷ்டாத்வைத பிரகாரத்துல அர்த்தம் சொல்லச்ச என்னன்னா, ஜீவாத்மா இருக்க இது இயல்பாக தோஷம் இல்லாததுதான். ஆனா நம்மளுடைய புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களால மனுஷனாகவும் தேவனாகவும் பட்சியாகவும் பிராணியாகவும் ஸ்தாவரமாகவும் ஜன்மான்றது ஏற்படுது. இப்ப இதனுடைய இயல்பான சுபாவம் என்ன? படிக்கும் மாதிரி எந்த தோஷமும் இல்லாததுதான். மணிவரைவ சௌரேகே நித்யஹிருத்யோபி ஜீவா கலுஷமதிரவிந்தன்னு கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாதே வீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். சுவாமி தேசிகன் ரகசியக்காரர் ஒவ்வொரு ஜீவனும் பெருமாள் திருமார்பல இருக்கக்கூடிய கௌஸ்துபப்படி மாதிரி பரிசுத்தமானதுதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம ஒவ்வொருத்தரும் பெருமாள் திருமார்பல ஸ்தானத்துல அந்த கௌஸ்துபமணி ஸ்தானத்துல இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே எட்டு பிறந்தவர்களாக இருந்துருக்கும். ஆனா ஆரோப்பம் இந்த பரிசுத்தமான இந்த ஜீவாத்மாவினுடைய சுபாவத்துல கர்மான்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாப்ப ரூபமா புண்ணியம் பாப்பம்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாவாகிற ஒரு உபாதியினால இதுல என்ன ஏற்படுறதுன்னா தேவத்துவம் மனுஷத்துவம்னு அந்த தேவ மனுஷ சரீரத்தோட கூட சமானாதிகரணமான பிரயோகம் வருது. அகம் மனுஷா அகம் தேவகா அப்படின்னு ஒரு விவகாரம், அகம் பிராமணனா இப்படிலாம் நம்ம விவகாரம்.
இப்ப இது சத்தியமா அகம்னு சொல்றது அந்த ஜீவனை சொல்றது. இப்ப ஜீவன்ல போய் பிராமணத்துவமோ மனுஷத்துவமோ அல்லது பட்சியாக இருக்கிறத தன்மையும் எதனா இருந்துருக்கா? எதுவுமே இல்லை. எல்லாமே ஆரோப்பம் தான். இந்த கர்மா உபாதியினால அவனுக்கு அந்த ஜீவனை மனுஷன்னு விவகாரம் பண்றோம், தேவன்னு விவகாரம் பண்றோம், பட்சின்னு விவகாரம் பண்றோம், பக்ஷம்னு விவகாரம் பண்றோம். இப்ப இந்த ஜீவனுக்கு கர்மோபாதியினால இந்த மனுஷத்வாதி விவகாரம் அப்பிரயுக்தமான ஒரு சுகதுக்க அனுபவமோ ஏதோ ஒண்ணு வந்தா கூட இந்த மனுஷத்வாதிகள்லாம் நிலையானதல்ல, அவையெல்லாம் நிலையற்ற. அதனால தான் மனுஷனாக இருக்கோன்றதுலயோ இல்ல தேவனாக இருக்கோன்ற விஷயத்துல ஒரு ஆசை இல்லை. ஏன்னா வேதாந்தியா இருக்கிறவனுக்கு இந்த மனுஷத்துவன்றது இந்த ஜீவனோட ஒரு குறிப்பிட்ட காலம் எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த கர்மா இருந்துருக்கோ அது வரைக்கும் மனுஷனா இருக்க போறான். அதுக்கப்புறம் மனுஷனா இருக்க போறானா, பிராணியா இருக்க போறானா, பட்சியா இருக்க போறானா, இல்ல தேவனா இருக்க போறானான்னு தெரியும். இப்போ வேதாந்தியா இருக்கிறவாளை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்துல அனாஸ்தை, இதுல இந்த சரீரத்துல ஆஸ்தைன்றது அவனுக்கு வரப்போறது இல்லை. அதே மாதிரி ஆத்ம விஷயத்துல அனாஸ்தையும் அவனுக்கு வரப்போறது இல்லை. ஆத்மா பரிசுத்தமான ஆத்மா, அந்த பரிசுத்தமான ஆத்மா எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் என்கிற ஒரு எண்ணத்துல அதுக்கு இருக்கப்படுது. சர்வம் ஆரோபம் சுவாவ சுத்தியா அந்த ஜீவாத்மான்றது இயல்பாகவே பரிசுத்தமாக இருக்கிறபடினால சயேவ தன்னை வகதி சர்வம் ஆரோப்பம். அந்த ஜீவாத்மா அந்த பரிசுத்த ஸ்வரூபத்தோட இருந்து கொண்டு சர்வம் ஆரோப்பம் வகதி, அந்த தேவத்துவம் மனுஷத்வாதிகள்லாம் இருந்துருக்கு, அந்த தேவ மனுஷியாதி ஜட சரீர பேதமாக இருக்கக்கூடிய ஆரோப்பத்தை வகதி, அதை தரிக்கிறது. சைவ சன்னா இப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு இப்படி சர்வம் ஆரோப்பம் வகதி, இது தெரியக்காகவோ பட்சியாகவோ ஸ்தாவரமாகவோ மனுஷனாகவோ தேவனாகவோ இருக்கக்கூடிய சரீரத்தோட ஒரு சம்பந்தத்தை இட்டு அகம் தேவகா அகம் மனுஷா அகம் விருட்சகான்னு இந்த ஆரோப்பத்தை அது தாங்கிக்கிறது. அதுல வரைச்சு தத்திர சுத்த பிரத்யேகாத்மன அனாஸ்தா நபவத் ததபி நதத்திர அனாஸ்தா. சுத்தமாக இருந்திருக்கிற ஜீவாத்மா விஷயத்துல அதுல ஈடுபாடு இல்லைன்றது இல்லை. அந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தோட தான் அதை நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெறணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு இந்த ஜீவாத்மாக்கு இருக்குதான் இருந்துருக்கு. தது உபாதிஷுவா பவதி ஆஸ்தா நபவதி, அந்த நான்றது ரெண்டு இடத்துலயும் வரணும். தது உபாதிஷு இந்த தேவனாக இருக்கிறது மனுஷனாக இருக்கிறதுன்ற இந்த விஷயங்கள்ல ஆஸ்தா, நான் தேவனாகவே இருக்கணும் மனுஷனாகவே இருக்கணும்ன்ற ஆஸ்தையும் வேதாந்தியா இருக்கவனுக்கு வரதில்லை. இது எவ்வளவு காலம் வரைக்கும் புண்ணியம் பண்ணிக்கணுமோ அது வரைக்கும் மனுஷனாகவோ தேவனாகவோ இருக்க போறோம். பாப்பம் பண்ணினோம்னாக்க தாவரமாகவோ ஜங்கமாகவோ பட்சியாகவோ எப்பயோ ஒண்ணு ஆக போறோம். இப்படிதானே ஆக போறது. அப்ப அந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை ஜீவாத்மஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்றதுன்னு சொல்லலாம். ஸ்படிக ஸ்வபாவ சுத்யா ச ஏவ சன்வஹதி சர்வமாரோபம் ததபி ந தத்ராநாஸ்தா ததுபாதிஷு வா பவத்யாஸ்தா. இன்னொரு அர்த்தம் சொல்லிடுறேன். ஸ்படிகம்ன்ற ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தையே வேற மாதிரியா சொல்றது. ஸ்படா அப்படின்னா ஸ்படான்னு பாம்பனுடைய படத்துக்கு பேரு ஸ்படான்னு பேரு. இந்த ஸ்படான்றது வரைச்சு அந்த அந்த பாம்பு
அந்த படத்தோட கூடியதாக இருந்துருக்கிறது இருக்க அது சர்ப்பம், இந்த ஸ்படத்தை உடையது. அதனால அதுக்கு ஸ்படிகம்னு பேர். அந்த சப்த அந்த பாம்பனுடைய அந்த உள் பாகம் இருந்துருக்கு, அது வெள்ளவெளியில் இருந்துருக்கும். அது ஸ்படிகம் வெண்மையாக இருந்துருக்கு. பட்டாயாந்து பணாசயோகம்னு அமரத்துல சொல்லி சொல்றோம். அதுவா ஸ்படி அப்படின்னு சொன்ன இந்த படத்தோட இருந்துருக்கிற வஸ்து. கம் அப்படின்னா சிரகான்னு அர்த்தம், தலைன்னு அர்த்தம். ஸ்படிகம்னாக்க இந்த படத்தோட இருக்கக்கூடிய தலையை உடைத்தானதாக இருக்கிறது. ஆதிசேஷன் சொல்றது. ஆதிசேஷன் இந்த ஸ்படிகனால சொல்லச்சு ஸ்வபாவ சுத்யாஸ ஏவ தன்வஹதி சர்வமாரோபம். அந்த ஆதிசேஷன் இயல்பாகவே பரிசுத்தமானவராக இருந்தார். அப்ப இயல்பாகவே பரிசுத்தமானவராக இருக்கிறபடினால அந்த பரிசுத்தமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை அவர் ஆரோப்பம் தாங்கிக்கிறார். வகதி சர்வம் ஆரோப்பம், தம்மேல இருக்கிறது எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். சர்வமாரோப்பம் அப்படின்னு அர்த்தம் சொல்லச்சே என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு பதம் தெரிகிற விஷயத்துல சோஷமா பார்க்கணும். சர்வ சர்வ சிவகாணுகும், இது பெருமாளுடைய சகசிரநாமத்துல ஒரு வர பேரு. சர்வஹா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேரு. சர்வஹா அந்த சர்வசப்தத்தினால சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமானை தாங்குபவராக இருக்கவர் ஆதிசேஷர். சர்வ மா சர்வஸ்ட மாச்ச, மான்னாக்க மகாலட்சுமி பேரு மான்றதுக்கு, லக்ஷ்மிக்கு. தயோகோ ஆரோப்பம், பெருமாள் தாயார் பெருமாள் மகாலட்சுமி ரெண்டு பேரும் அந்த ஆதிசேஷன் மேல ஆரோகிச்சு அமர்ந்திருக்கா. இப்போ அவளுக்கு அந்த ஆரோப்பணத்தை சர்வம் ஆரோபம் வகத்தி, அது சந்தோஷமாக அதை வகிச்சுட்டு இருக்க. இது நமக்கு கிடைச்சது. பெருமாளும் தாயாரும் சர்வசப்தத்தினால சொல்லப்பட்ட பெருமாளும் மான்னு சொல்லப்பட்ட தாயாரும் இந்த பெருமாளும் தாயாருமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகள். இவர் தயோகோ ஆரோகம், ஆரோகணம் இந்த ஆதிசேஷன் மேல ஏறி அமர்ந்து இருந்திருக்கார். சவ்யம் பாதம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சபேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாபத்வயேன பிரதிபட தாரயன் சங்கதிக்ரஹ தேவி பூஷாய. இந்த தேவின்னு சொன்னதுனால பெரிய பிராட்டி, அந்த பெரிய பிராட்டி மற்றும் மீதி இருக்கிற வஸ்துக்களோட கூட சேர்ந்து எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான். ஆகையால சர்வம் ஆரோபம் வகதி, அந்த ஆதிசேஷன் தாங்கின்னு இருக்கு. எப்படி தாங்கின்னு இருக்கிறதுனால ததபி ததபி ந ததுபாதிஷு வா பவத்யாஸ்தாம். அந்த ஆதிசேஷனுக்கு லோகம் மொத்தம் சொல்றது, பாம்பு பார்த்தாக்கா படையும் நடுங்கும்னு சொல்லுவார். இப்ப இந்த பெருமாளும் தாயாரும் தம்மேல வீட்டு இருக்கிறதுனால ஆதிசேஷன் தன்னுடைய லோகத்துல இருக்கிறவெல்லாம் பயப்பட்டா கூட அவர் தன்னுடைய ஸ்வரூபத்தை அவர் விடுறதில்லை. தான் எப்படி எப்பவும் எப்படி இருக்குமோ அப்படியேதான் அவர் இருந்துருக்கு. அதுல ஒன்றும் மாறுபாடே இல்லாத இருந்துருக்கு. நாகேஷயஸ்துதனு பட்சிரத கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண. ஆண்டாளை பார்த்து கேட்கிறாளுங்க தோழிமார்கள்லாம், அம்மா நீ யாரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ரங்கநாதன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு வேற ஒரு பெருமாள் ஆப்பிள்ளையா?
அவருக்கு என்ன குறை, அவருக்கு என்ன குறவு, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நாகேஷயா, பாம்பு மேல படுத்துட்டு இருக்கே, அப்போ கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும் நமக்கு. அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றிய, அது பாம்பு எப்ப பார்த்தாலும் புசு புசுன்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த மூச்சு விட்டுன்னு இருக்கு, அந்த பாம்பு காத்து இருக்கு, அது கிட்ட உன்னோட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா உங்ககிட்டயே வர முடியாது. இல்ல நீதான் பெருமாள் கிட்ட போக முடியுமா, அந்த பாம்பு இவ்வளவு பயங்கரமானதா இருக்க, அங்க போய் இருக்க, அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தோஷம் ஆரோப்பம். சுதனு பக்ஷிரதா, நீ ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்க, அது பெருமாள் போறதுக்கு எதனா ஒரு ஆச்சரியமா 4 வெள்ளை குதிரை பூட்டினா ஒரு தேரு அந்த மாதிரி எதனா இருந்துட்டு இருக்க, ஒன்றும் கிடையாது. அவர் என்ன செவர்ல இருக்காருலையே அவரை போறார், ஒன்றும் இல்லை. அவர் என்ன ஒரு பக்ஷி, அந்த பட்சி மேல ஏறி உட்காந்துட்டு கருத்மான் மேல ஏறி உட்காந்துட்டு ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர் போயிட்டு இருக்கு. நீயும் அது மேலதான் போகணுமே தவிர உனக்கு என்ன கார்ல போறியா இல்ல தேர்ல போறியா, ஒண்ணும் இல்லை, உனக்கு கிடையாது. அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க. இப்படிப்பட்டவர் கழவர், பெரிய பெருமாள்னு பேரு. ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண, புராண புருஷா, ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கவர், அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தோழிமார்கள்லாம் கேட்கறா. ஒரு இத சொல்லி அதுக்கு சமாதானம் சொல்ற. ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாக சந்தர்சயந்தி பரிகாச கிரசகீனாம்னு, அந்த சகீனாம் சகிகளுடைய பரிகாசமான வார்த்தைகளுக்கெல்லாம் இவள் பதில் சொல்லி சொல்ற. நாகேஸ்வரன், இந்த லோகத்துல நம்ம பாக்குற பாம்பா இது சாட்சாத் ஆதிசேஷன்மா, அனந்தன்னு பேரு, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு அது விசேஷத்தை சொல்ற. பட்சிரசகான்னாக்க இந்த கழுகும் காக்காயும் இல்ல, கருத்மான் வேதாத்மா விஹகேஸ்வரகான்னு சொல்லக்கூடிய கருத்மான் தான் அவருக்கு ரசமாக இருந்ததுக்குன்னு. புராண புருஷகா அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் கழவர்னு அர்த்தம் இல்லை, அவர் எப்பவுமே பிறவியே இல்லாதவராக இருந்திருக்கவர்னு அர்த்தம் அதுக்கு. அதையெல்ல மீதி பேர் மாதிரி இல்லைன்னு அந்த விசேஷத்தை சொல்லி அவர் பதில் சொல்றதா சொல்லி சொல்ற. இப்ப இந்த ஆதிசேஷன் விஷயத்துல வரச்சே அது ஸ்படிகமாக இருக்கிறபடினால ஆச்சரியமான பணத்தோட இந்த படத்தோட இருக்கக்கூடிய தலையை ஒடுத்தானதாக இருக்கிற சுபாவத்தினால பரிசுத்தமாக இருக்கிறபடினால அந்த பரிசுத்தமான சுபாவத்தோட பெருமாளையும் பிராட்டியாரையும் வகிக்கிறது, தாங்கிறது. லோகத்துல இருக்கிறவா இது பாம்புன்னு சொல்லி இதுக்கு ஒரு தோஷத்தை ஆரோபம் பண்றதுனால, இல்ல நாம இருக்கிற பாம்பா இருக்கிற நிலையை நாம விட்டுடுவோம்னு அதுல அனாஸ்தா பண்றதில்லை. ததபின தத்ரானாஸ்தா ததுபாதிஷு பவத்யாஸ்தா ததுபாதிஷு, அதுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய சர்ப்பாந்தரங்கள்ல வரச்சே ஆஸ்தாச்ச நபவத். ஆதிசேஷனமான எல்லாரும் விசேஷமா கொண்டாடுவா, மீதி பாம்பெல்லாம் கொண்டு வாண்டோம்னா ஆகையால அதுல யாருக்கும் ஈடுபாடு இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்தினால ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்தருளி, பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி இருக்கிற விஷயத்த சொல்றதாகவும் ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு இப்படி பெரியவாள்லாம் இருக்கா. இது அற்புதமான இந்த ஸ்லோகத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம மனத்தளவுல பரிசுத்தமாக இருந்துட்டோம்னாக்க யார் நம்மள என்ன வேணும் சொல்லிட்டு போட்டோம், அதுக்காக நாம பண்ற நல்ல காரியத்தை குறைச்சிக்கவும் வேண்டாம், அவ வெயிறாளேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சண்டையும் போட்டுட்டு போவாண்டாம். இததான் இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு அறிவுறுத்துகிற. அந்த ஜென்மம் நமக்கு வரணும். நம்மள யாரான தோஷம் சொன்னா கூட அவங்க சட்டை போட்டுட்டு போவாங்க, அது ஏதோ ஒரு நம்மளுடைய பாப்ப விசேஷம் அவங்க ரெட்டையில இந்த மாதிரி தோன்றதுன்னு நாம நினைச்சுட்டு போகணும். அந்த ஒரு மனசுக்கு அந்த பக்குவத்தை சுவாமி தேசிகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்ம பண்ற ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தமான எண்ணத்தோட அந்த காரியங்களை அனுஷ்டிக்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி சுவாமி நமக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு மறைவு. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ்